வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உலகத்திலேயே மிகவும் கொடூரமான 3 சீரியல் கில்லர்ஸ் பற்றி தான். இந்த வீடியோவை நாங்கள் அவங்கள புகழ்வதற்கோ அல்லது அவங்கள மாதிரி யாரையும் ஊக்குவிப்பதற்கோ உருவாக்கப்படவில்லை. அவங்க செய்த கொடூரமான செயல்கள் என்ன, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, அதுபோல் யாரையும் வாழ்க்கையும் மாறக்கூடாது என்ற விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரியல் கில்லர் டெட் பண்டி. 1970களில் அமெரிக்காவில் பல பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருக்கானா, பல பெண்களை கடத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாகவும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கிறதுனாலையும் பல பெண்கள் இவனை நல்லவன் அந்த மாதிரி அவன் காட்டியிருக்கான். அதனாலேயும் பல பேர் இவனால் ஏமாந்துருக்காங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா காயமடைஞ்சது மாதிரியும், சில நேரம் நான் ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி பல பெண்களை இந்த மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறது இவனோட வழக்கம். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா போலீஸ்கிட்ட இவன் மாட்டுறான். பட்டு மாட்டினது இவனை சிறையிலையும் அடைக்கிறாங்க. ஆனால் சிறையில் இருந்த மாதிரியும் 2 தடவை தப்பிச்சும் போயிருக்கான் வெளியில். ஆனால் ஃபைனலாக போலீஸும் அவனை பிடிச்சிட்டாங்க. அவனை டீப்பாக விசாரிக்கிறாங்க. விசாரணையில் இவன் 30 கொலைகள் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் அவன் ஏற்றுக்கிட்டான். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா 30 விட அதிகமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக 1984 ஜனவரி 24 ஃப்ளோரிடா மாநிலத்தில் இவனுக்கு மரண தண்டனையும் நிறைவேற்றப்படுது. சீரியல் கில்லர் ஜான் வென் கேசி. 1970களில் அமெரிக்காவில் இந்த ஜான் வென் கேசிங்கிறவன் குழந்தைகளுக்கு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி இதில் கோமாளி வேஷம் போட்டு குழந்தைகளை சந்தோஷப்படுத்துகிற வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த கோமாளி முகத்துக்குள்ளே ஒரு டெவில் ஒளிஞ்சிருக்கிறது யாருக்குமே தெரியலை. அங்கே உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களையும் இளைஞர்களையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சி இவன் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணி தன்னோட வீட்டு பேஸ்மெண்ட்லேயும் புதைச்சி வச்சுருந்துருக்கான். 1978 பார்த்திங்கன்னா ராபர்ட்டுங்கிற ஒரு 15 வயசு பையன் காணாமல் போகிறான். இந்த கேஸில் கேசி மேலே சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சல பெரும் அதிர்ச்சி காத்திருக்குது. போலீஸ் இவன் வீட்டை போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணது தான் தெரியுது இவன் நிறையா பேர் இந்த மாதிரி குழந்தைங்களை இளைஞர்களை கொண்டிருக்கான்னு. இவன் வீட்டில் தோண்ட எலும்புக்கூடுகள் சடலங்கள் கிடைக்குது. இவன் 33 பேரை கொலை பண்ணதுக்கு தண்டனையும் விதிக்கப்படுது. 1980 மரண தண்டனை விதிக்கப்பட்ட அவனுக்கு 1994 விஷ ஊசி போட்டு தண்டனையும் நிறைவேற்றுறாங்க. கோமாளி வேஷம் போட்டு குழந்தைகளை ஏமாற்றி அந்த கோமாளி வேஷத்துக்குள்ளே ஒரு அரக்கனே இருந்திருக்கான். அமெரிக்காவோட முக்கியமான ஒரு சீரியல் கில்லர். லூயிஸ் கரவிட்டோ. இவனை மான்ஸ்டர்னு தான் சொல்லி ஆகணும். 1990 8லேருந்து 16 வயசுக்குள்ள குழந்தைங்களை இவன் பாலியல் பலாத்காரம் பண்ணி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணின ஒரு கொலம்பிய தொடர் கொலைக்காரன் தான் இவன். இவனோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரி மாதிரியவும் ஒரு தெருக்குள்ளே போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு உங்களுக்கு சாக்லேட்ஸ் வேணுமா, ஏதாவது வேணுமா அந்த மாதிரி ஆசை வார்த்தையை பேசி அந்த குழந்தைகளையும் நம்பி இவன் கூட்டிகிட்டு போயிட்டு இவன் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். 1999 இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி குழந்தைகளை கொண்டதை இவனும் ஒத்துக்கிறான். அதிகாரிகளை விசாரித்து இவன் டெட் பாடிஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு காமிச்சிருக்கான். நிறைய புதைக்குழிகள் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டஜன் கணக்கில் தோண்ட எலும்புக்கூடுகள் நிறையா வந்திருக்கு. கொலம்பிய நீதிமன்றம் பார்த்திங்கன்னா இவனுக்கு 1853 ஆண்டுகளுக்கு மேலே இவனுக்கு சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க. இவன் பண்ண அவ்வளோ கொலைகளுக்கும் அவ்வளோ தண்டனை. ஆனால் ஏன்னா சிறையில் அவனால் 40 ஆண்டுகள் வரைக்கும் தான் உயிரோடையே இருக்க முடிஞ்சிச்சு. 2023 அக்டோபரில் பார்த்திங்கன்னா இவன் புற்றுநோய் 66 வயதிலேயும் இறந்தும் போயிடுறான். இவனுங்கெல்லாம் மனுஷனே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இவனுங்கெல்லாம் பிறக்கும் போது இறந்துருக்க வேண்டியது. ஆனால் தப்பித்தவறி இத்தனை பேரை கொலை பண்ணிவிட்டு இவனுங்க செத்து போயிருக்கானுங்க. சரி, நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா
எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். இவனுங்களை பற்றி ஃபுல்லாக கூட நான் போடுறேன். ஒவ்வொருத்தனுக்கு தனித்தனியாக. இது நான் சுருக்கமாக சொன்னது. பட் நிறைய இருக்குது இவனுங்களை பற்றி. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. ஒவ்வொருத்தரை பற்றி நான் போடுவேன். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டவுடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இனி நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி இது ஒன்றும் இல்லை, இவனுங்க இருக்கிறதுலே பெருசு. இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க இந்த மாதிரி. ஸோ வீடியோ நான் டெய்லியும் நீ போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் அண்ட் பி சேஃப். Yeah.